ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு அப்பாவுக்கு ரசம் காய் எல்லாம் தனியா சாதம்லாம் தனியா ரெடி பண்ணிட போறேன். அதுக்கப்புறமா எங்களுக்கு அரிசியும் பருப்பும் சாதம் தான் இன்னைக்கு ரெடி பண்ண போறேன். இது கோயம்புத்தூரோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் டிஷ். இதை நான் யூடியூப்ல கத்துனது தான். இதை நான் முன்னாடி எப்படி பண்ணுவேன் அப்படின்னாக்கா, அதாவது ப்ராப்பரா கோயம்புத்தூர் ஸ்டைல் எல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியவும் தெரியாது. நான் முன்னாடி துவரம் பருப்பு போட்டு சாதாரணமா ஒரு பருப்பு சாதம் மாதிரி பண்ணுவேன். ஆனா இந்த அவரை பருப்பு போட்டு பண்றத நான் யூடியூப்ல தான் கத்துனேன். ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு 2-3 தடவை அவசர நாட்கள்ல பண்ணிட்டு அது வீடியோலாம் எடுக்க முடியல. ஸோ இன்னைக்கு அதை உங்களுக்கு பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு இந்த அரிசியும் பருப்பும் சாதம் தான் பண்ண போறேன். அதுக்கு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு தான் ஒரு தொட்டுக்கிறதுக்கு காய் பண்ண போறேன். கத்திரிக்காய் வாங்கி பாத்துக்கு பண்ணது பேலன்ஸ் இருந்த கத்திரிக்காய் தான். ஜெனரலா அந்த கத்திரிக்காய் போட்டு பண்ணக்கூடாது, நார்மல் கத்திரிக்காய் போட்டு பண்ணலாம். நான் அந்த கத்திரிக்காயை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த கத்திரிக்காயை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப 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 டேஸ்டியா இருக்கும். முடிஞ்ச மட்டும் அந்த துவரம் பருப்பு கிடைக்கிறதான்னு பாருங்க. கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பெரிய பெரிய சைஸ்ல இருக்கும் பருப்பு பாக்குறதுக்கு. ஸோ இன்னைக்கு அது எப்படி பண்றதுன்றத உங்களோட ஷேர் பண்றேன். உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாதம் வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வெந்நீர் போட்டிருக்கேன். ஸோ மற்ற வேலைகள்லாம் இனிமேல் தான் பண்ண ஆரம்பிக்கணும். ஆனால் லஞ்ச் மெனுக்கு எடுத்துகிட்டு இருக்கிற ஐட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, இது நார்மல் அரிசியும் எடுத்துக்கலாம். நான் லாங் கிரெயின் அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். இது அவரை பருப்பு. யூஸ்வலி இந்த அரிசியும் பருப்பும் சாதம் நான் முன்னாடியெல்லாம் துவரம் பருப்பு போட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தபோது துவரம் பருப்பு ஒன்று கிடைக்கிறதுன்னு அதை பார்த்து வாங்கி அதுக்கப்புறம் தான் இதை போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான சாமான்கள்னு பார்த்தாக்கா, 1 டீஸ்பூன் ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெயும் 1 டீஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்துட்டுருக்கேன்னாக்கா, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துட்டுருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு, பட்டை, லவங்கம். அதுக்கப்புறமா 2 சின்ன சைஸில் வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணிட்டுருக்கேன். அதே போல் 2 சின்ன தக்காளி, நாட்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஒரு கைப்பிடி வெங்காயம், சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சுட்டுருக்கேன். ஒரு 10-12 சின்ன பூண்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு, மஞ்சப்பொடி. ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான சாமான்கள். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்கோ. ஸோ ஒன் மோர் திங், நான் இந்த பருப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு க்ளோஸ்அப்பில் காமிச்சு விடுறேன். சரி, இப்படி தான் இருக்கும். சரி, பருப்பு நல்ல பெருசாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் ஊற போட்டு பண்ணால் மட்டும் உங்களுக்கு நல்லாவே வேகும். இல்லைன்னா அந்த நார்மலாக உள்ள துவரம் பருப்பை நம்ம அப்படியே குக்கரில் போட்டு வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அது ஆகாது. ஸோ இது உங்களுக்கு இல்லைன்னா நான் இன்னைக்கு வெந்நீரில் போட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம், வேகவும் செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்கோசரம் இதை தனியாக எடுத்து காமிச்சேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஆல்ரெடி கடலெண்ணெயும் நெய்யும் குத்தின்ட்டுருக்கேன். அது கொஞ்சம் உருகி சுடட்டும். இப்போ எண்ணெயும் லேசாக சுட ஆரம்பிச்சிடுத்து. ஃபஸ்ட்டு கடுகை போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுத்து. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு, ஜீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையுமே போட்டு ஒரு பரட்டிக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் இதோட போட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் அந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வேகிற அளவுக்கு, வதங்குற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ இதுக்குண்டான கருவேப்பிலை,
இஞ்சி, பச்சை மிளகாய். இதுதான். இதில் நம்ம வேறு எந்த விதமான காரமும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாயில் இருக்கிற காரம் தான். ஸோ உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ, உங்களுடைய ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காரமே இல்லாத மிளகா 4 வந்து ஆட் பண்ணியிருக்கேன், கீரி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சௌகரியமோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே வந்து அவாவா ஃபேமிலிக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து வெங்காயத்தையும் தக்காளி ரெண்டுத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். நாட்டு தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் நம்ம புளி, சாம்பார் பொடி அந்த மாதிரிலாம் எதுவும் ஆட் பண்ணால் அப்புறம் குழம்பு சாதமாக போயிடும். இவ்வளோ தான் இதை ஆட் பண்ணுறேன், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இதுக்குண்டான உப்பு ஆட் பண்ணிடலாம். நான் சாதத்துக்கும் அரிசிக்கும் சேர்த்து ஆட் பண்ணிவிடுறேன். நல்லா வந்து 1 டீஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கு நடுவில் நான் போய் அரிசியை அலம்பி எடுத்துன்னு வந்துடுறேன். அரிசி பார்த்தேன்னா இது 1 டம்ளர், 1/4 டம்ளர் வந்து அவரைப்பருப்பு. அவரைப்பருப்பு நான் முன்னாடி யூஸ் பண்ணது கிடையாது. இது லேட்டர் தான் நான் 2 தடவை யூஸ் பண்ணேன். முன்னாடியெல்லாம் நான் ரொம்ப நாளாக பண்ணுவேன், ஆனால் துவரம் பருப்பு போட்டு தான் பண்ணுவேன். அவரைப்பருப்பு கிடைக்கலன்னா துவரம் பருப்பு போட்டு பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. 1/4 போர்ஷன் வந்து அவரைப்பருப்பு. இது வந்து லாங் கிரைன் ரைஸு அலம்பி எடுத்துன்னு வரேன். அவரைப்பருப்பு வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். நான் இன்றைக்கி வந்து காத்தாலே ஊற வைக்கலை. ஸோ இதை வந்து நான் வெதுன்னு ஒரு தண்ணியில் இதை ஊற வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் ஊறினா போகிறோம். சப்போஸ் நீங்கள் நார்மலான ஒரு 2 ஹவர்ஸாவது ஊற வச்சுக்கோங்க. ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சுன்னா கரெக்டாக இருக்கும் வெந்து வரத்துக்கு. எனக்கு சரியானபடி டைம் கொடுக்க முடியல, அதனால் கொஞ்சம் வெதுப்பான தண்ணியை அதில் குத்தி வச்சுருக்கேன். ஸோ 3/4 டம்ளர் அரிசி எடுத்துட்டேன் இல்லையா, அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி குத்திருக்கேன். அரிசியையும் கலந்துண்டாச்சு. பருப்புக்கு அதே மாதிரி 1க்கு 2 தண்ணி விடணும். பருப்புக்கும் அப்படி தான் 1க்கு 2 தண்ணி ஊற்றிட்டேன். இன்னும் மஞ்சப்பொடி போடலை. ஜஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை. இப்போ நம்ம ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டுட்டோம். நம்ம எல்லாமே போட்டாச்சு. நம்ம இப்போ இந்த குக்கரை மூடி போட்டுடலாம். இது வந்து நான் 3 விசில் விட போகிறேன். பிகாஸ் யூஸ்வலி அந்த லாங் கிரைன் அரிசிக்கு 2 விட்டாலே போகிறோம். இப்போ வந்து இந்த அவரைப்பருப்பு இருக்கிறதுனால வேகணும், அதனால் 3 விசில் விடுறேன். நன்னா ஊறி இருந்ததுன்னா 2 விசிலே கூட போகிறோம். ஸோ இப்போ இது முடிஞ்ச விசில்லாம் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அரிசியும் பருப்பும் சாதத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் வதக்கல் மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். குக்கும்பர் ரைத்தா இல்லைனா ஆனியன் ரைத்தா, தக்காளி ரைத்தா கூட தொட்டு சாப்பிட்லாம். நான் வந்து கடலெண்ணெய் குத்தி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு நான் தோலோடு போட்டுருக்கேன். தோலோடு சாப்பிட்டா ரொம்பவே நல்லதும் கூட. பட் நல்லா க்ளீன் பண்ணணும், அவ்வளோதானே தவிர தோல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான். அதே போல் வாங்கிபாத் பண்ணிவிட்டு ஒரு 2 கத்திரிக்காய் மீந்திருந்தது, அதை வேஸ்ட் பண்ண வேணான்னு இந்த கத்திரிக்காயை இதோட போட்டுட்டேன். பட் ஜென்ரலி நார்மல் கத்திரிக்காய் தான் அதுக்கு டேஸ்ட்டு. நான் அதை வேஸ்ட் பண்ண வேணான்னு போட்டுருக்கேன். நீங்கள் வாங்கிபாத் கத்திரிக்காய் யூஸ் பண்ண வேண்டாம், நார்மல் கத்திரிக்காவையே யூஸ் பண்ணுங்க. கடுகு இதெல்லாம் பொரியட்டும், பருப்பு செவக்கட்டும். கருவேப்பிலை போட்டுட்டேன், வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அடுத்தாப்பில் கத்திரிக்காயை போட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு வந்து மைக்ரோவேவில் ஒரு 70% குக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ வேலை சட்டுன்னு ஆகிடும். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆகிட்டுருக்கு. காரப்பொடி, தனியா பொடி, மஞ்சப்பொடி எல்லாம் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அவ்வளோதான்.
கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இதுக்குண்டான உப்பு போட்டுடலாம். ஸோ தட் கத்திரிக்காய் சீக்கிரமாக வேகும். கத்திரிக்காய் வந்து ஒரு 50% வதங்கியிருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஸோ தட் இதுலேயும் உப்பு காரம் எல்லாம் இறங்கும். உருளைக்கிழங்கு வந்து குழையாத அளவுக்கு நீங்கள் மைக்ரோவேவில் வேக வச்சு எடுத்துட்டாக்கா அந்த ஷேப் இருக்கும். இல்லைன்னா வதக்கரைச்ச உதிர்ந்து போக ஆரம்பிச்சிடும். அடுப்பு கொஞ்சம் சின்னதாக வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் எல்லாமா சேர்ந்து வதங்கட்டும். ஸோ நான் இதை இப்போ மைக்ரோவேவில் வச்சு விட்றேன் ஒரு 3 நிமிஷம். ஆக்சுவலாக அடுப்புலேயே வச்சு பண்ணக்கூடாதான்னு கேட்டால் பண்ணலாம். என்ன ஆகும், கொஞ்சம் ட்ரை ஆக ஆக அடி பிடிக்கும், எண்ணெய் குத்தணுன்றது வரும். ஸோ நம்ம எண்ணெயை ஆட் பண்ண அஃப்கோர்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லது இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிவிடுவேன், கடைசி பார்ட் வந்து இந்த பவுலில் எடுத்து மைக்ரோவேவுக்குள்ளே வச்சிட்டேன் அப்படின்னா அடிஷ்னலாக எண்ணெய் தேவைப்படாது. அந்த ஹீட்லேயே அழகாக அது சுருங்கி வதங்கிடும். ஸோ அது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கு உண்டான தலிகையில் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாதம் ரெடி பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா குக்கும்பர் ரைத்தா, வெய்ய காலமாக இருக்கிறதுனால தயிர் பச்சடி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி வெள்ளரிக்காயை வந்து சீவி தாளித்து வச்சுருக்கேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் சாப்பிட போவேன். அதுக்கு முன்னாடி தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சாதத்தை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. பருப்பு பார்த்தேன்னா கூட நன்னாவே வெந்துடுத்து, ஒன்றுமே இல்லை, ஃபுல் வெந்திருக்கு பருப்பு. இது வந்து நம்ம பாசி பருப்புலாம் வரைகிற மாதிரி குழையாது. நல்ல உதிராக வந்திருக்கு சாதம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால், இப்போ சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈரம் தெரியறது, ஆறிடுத்துனா நல்லா உதிர்னு வரும். ஸோ இன்றைக்கு உண்டான ஐட்டம் எல்லாம் ரெடியாக எடுத்து அப்பாவுக்கு இதில் எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்லை. இந்த துவரம் பருப்பெல்லாம் வந்து தட் இஸ் அவரைப்பருப்பு வந்து ஒத்துக்காது, உருளைக்கிழங்கு கொடுக்கறதுக்கு இல்லை. பார்த்தேல் அப்படின்னாக்கா அப்பாவுக்கு தனியாக ரசம், சாதம், காய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கு உண்டான தலிகை பார்த்தேல்னாக்கா அரிசியும் பருப்பு சாதம், உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வதக்கல், வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி எல்லாம் மணக்க ரெடியாக எடுத்து. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.